ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சாவித்ரி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் குறைவான சம்பளம் வாங்குறவங்க எப்படி 5,03,633 ரூபாய் ஈஸியாக சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங், கோல்டு சேவிங், டெப்ட் ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறோம், பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லத்தரசிகள் நாம் மீதி பிடிக்கிற பணத்தை புத்திசாலித்தனமாக சேமித்தாலே சிறிய அமௌண்ட்டை நம்ம லட்சங்களாக மாற்ற முடியும். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா நிறைய இல்லத்தரசிகள் தங்கத்தில் தான் முதலீடு செய்கிறாங்க. பணம் இருக்கவங்க தங்கத்தில் முதலீடு செய்கிறாங்க. இதுவே குறைவான வருமானம் வாங்குறவங்க பார்த்திங்கன்னா அவங்க வருமானம் முழுவதும் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணால் 1 கிராம் தான் வாங்க முடியும். ஆனால் குறைவான வருமானம் இருந்தாலும் நம்ம ஒரு சிறிய அமௌண்ட்டை சேமித்தாலே நம்மளால் 5,03,633 ரூபாய் வரையும் ஈஸியாக சேவ் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. குறைவாக சம்பளம் வாங்குறவங்க நம்ம இந்த 5,03,633 ரூபாவை சேவ் பண்ணோன்னா நம்ம சில மணி சேவிங் டிப்ஸையும் ஃபாலோ பண்ணணும். நம்ம முதல்ல வீட்டில் இல்லத்தரசி மாதமான வாங்கிறது பார்த்திங்கன்னா கிராசரி தான். இந்த கிராசரிக்கு நம்ம பணம் ஒதுக்குவோம். ஒரு 2,000 ரூபாய் ஒதுக்குறோன்னா ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா 1,800 ரூபாய் வரும். ஒரு சில மாதத்தில் 1,500 ரூபாய் கூட வரும். அப்படி வரும் பொழுது மீதியாகிற அமௌண்ட்டை செலவு பண்ணாமல் அதை சேவிங்ஸாக எடுத்து வைக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வார செலவு. வாரமானால் நம்ம காய்கறி வாங்குவோம், நான்வெஜ் வாங்குவோம். அது மாதிரி செலவுகள் செய்யும் பொழுது அந்த செலவுலேருந்து கிடைக்கிற பணத்தை நம்ம சேவிங்ஸாக எடுத்து வைக்கலாம். 3 பார்த்திங்கன்னா ஈபி பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வீடுகளில் பில்லு வரும். அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு சில மாதங்களில் குறைவாக வரும். நம்ம ஃபிக்ஸாக ஒரு 500 ரூபாய் எடுத்து வச்சிடறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு சில மாதங்களில் 350 ரூபாய் வரும், 400 ரூபாய் வரும். அது மாதிரி வரும் பொழுது மீதி ஆகிற 100 ரூபாய், 50 ரூபாவெல்லாம் சேவிங்ஸாக எடுத்து வைக்கலாம். நம்ம வீட்டில் அதிகமாக தேவையில்லாத இடங்களில் ஃபேன் போடுறது, லைட் போடுறதெல்லாம் இல்லாமல் நம்ம எங்கே இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபேனும் லைட்டும் போட்டுக்கிட்டால் நம்மளுக்கு கரண்ட்டு அதிகமாக மிச்சமாகும். அதுலேயும் பணம் சேவ் பண்ண. 4வது பார்த்திங்கன்னா கேஸில் எப்படி சேவ் பண்ண முடியும்னு நிறைய பேர் கேட்பீங்க. இப்போ கேஸ் விலை பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் இல்லை 1,100 ரூபாய் வந்துடுச்சு. இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம வீட்டாண்ட விறகெல்லாம் கிடைக்கணும் பொழுது 2 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம கேஸை வாங்கலாம். மற்ற நேரத்தில் விறகையே யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டாண்ட இருக்கிற ஹோம் மேக்கர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கேஸ் வாங்குவாங்க, அது 2 மாதத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஃபேமிலிக்கு பார்த்திங்கன்னா 12 சிலிண்டர்னு கவர்மெண்ட்டு கொடுக்குது. அப்படி இருக்கும் பொழுது 2 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர்னால் 6 சிலிண்டர் தான் வாங்குவாங்க. மீதி 6 சிலிண்டரை விட மாட்டாங்க. அந்த சிலிண்டரை வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா ஹோட்டலுங்களுக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. இப்போ 1000 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா 1,500 ரூபாய் வாங்குவாங்க. ஒரு சில ஹோட்டலில் பார்த்திங்கன்னா 2,000 ரூபாய் கூட கொடுப்பாங்க. அப்படி கூட எங்கள் வீட்டாண்ட இருக்கிற இல்லத்தரசிகள்லாம் சிலிண்டரை வாங்கி அவங்க 2 மாதத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு மீதி 6 சிலிண்டரை வெளியில் விற்றுட்டு அந்த பணத்தை அவங்க சேவிங்ஸாக பண்ணுறாங்க. 5வது பார்த்திங்கன்னா பால். நம்ம தினமும் பால் வாங்கிறது முக்கியம். நம்ம வீட்டில் குழந்தைங்களும் இருக்கும். ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா லீவ் டைம்லலாம் நம்ம வீட்டில் நம்ம ஹஸ்பண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க போய் காய் இல்லை பாலெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க பணத்தை தான் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்மக்கிட்ட இருக்கிற பணம் சேவ் ஆகும் இல்லைங்களா? அந்த பணத்தை நம்ம சேவிங்ஸாக எடுத்து வைக்கலாம். 6 பார்த்திங்கன்னா ட்ராவல். நம்ம எங்கன்னா ட்ராவல் பண்ணுறோன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோமா அல்லது ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோமா முன்னாடியே நம்ம பிளான் பண்ணிக்கணும். அப்படி பிளான் பண்ணி நம்ம பஸ்ஸில் போனால் எங்கே போக முடியும், எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு கொஞ்சம் நம்ம எஸ்டிமேட் பண்ணலாம். ட்ரெயினில் போனால் எவ்வளோ ஆகும்னு எஸ்டிமேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி போகலாம். நான்லாம் எப்படி ட்ராவல் பண்ணுவேன்னா ஒரு இடத்துக்கு போனோன்னா பஸ்ஸில் இவ்வளோ அமௌண்ட் ஆகும், ட்ரெயினில் கம்மியாக தான் ஆகும், 10 ரூபாய் அல்லது 5 ரூபாய் தான் டிக்கெட் ஆகும் அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ரெயின் இல்லைனா பஸ்ஸை தான் சூஸ் பண்ணுவேன். அப்படி தான் நான் ட்ராவல் பண்ணுவேன். இது மாதிரி சில சேவிங் டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது நம்மளால் பணம் சேவ் பண்ண முடியும். இந்த சேவிங் டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மினிமம் பார்த்திங்கன்னா மாதமான ஒரு 1000 ரூபாய் உங்களால் சேவ் பண்ண முடியும். நம்ம சேலரியிலேருந்து சேவிங்ஸாக எடுத்து வைக்க முடியல அப்படின்னாலும்
இந்த சேவிங் டிப்ஸை ஃபாலோ பண்ணாவே நம்மளால் 1000 ரூபாய் கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும். 1000 ரூபாய் நீங்கள் வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி சேவ் பண்ணுறீங்கன்னா இந்த 1000 ரூபாவை நீங்கள் கோல்டாக வாங்கினா என்ன வாங்க முடியும்? 100 மில்லிகிராம் வாங்க முடியும். அது வந்து வேஸ்ட்டு தான். லாஸ்ட்டாக வந்து திரும்ப எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கிராமாக மாற்றி அந்த கிராமை வந்து நகையாக மாற்றுறதுக்குள்ளே முக்கால்வாசி பணம் நம்மளுக்கு கரைஞ்சே போயிடும். இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம வந்து குறைவாக சேலரி வாங்குகிறோம். இந்த குறைவாக சேலரி வாங்குறவங்க இந்த 1000 ரூபான்றது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். இந்த 1000 ரூபாவை நம்ம லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து லட்சங்களாக மாற்ற முடியும். அதாவது 5,03,633 ரூபாவை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். அப்படி மாற்றணுன்னா நம்ம கவர்மெண்ட்டால் கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் பிபிஎஃப் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமு. இது வந்து பப்ளிக் ப்ரொவைடன்ட் ஃபண்டு. இந்த ஃபண்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் மாதமான நம்ம போட்டுக்கிட்டே வந்தோம்னா 15 வருஷம் கழித்து நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் 5,03,633 ரூபா லட்சங்களுக்கு நீங்கள் உரிமையாளராக இருப்பீங்க. எப்போவுமே நம்ம சிறிய அமௌண்ட்டுக்கு ஷார்ட் டேர்மில் எந்த ஒரு பலனும் பார்க்க முடியாது. இதே லாங் டேர்மாக நம்ம அந்த சிறிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அதை லட்சங்களாக மாற்ற முடியும். இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டு பார்த்திங்கன்னா எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த பிபிஎஃப்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தராங்கன்னா 7.10 இன்ட்ரெஸ்ட்டு தராங்க. 500 ரூபாய் கொடுத்து நம்ம அக்கௌண்ட்டு பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணிக்கலாம். 18 வயசுக்கு மேலேன்னா டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இதே வந்து 10 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க அவங்கள வந்து மைனர் அக்கௌண்ட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணி மைனர் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணணும். இதே 10 வயசுக்கு கீழே இருக்கவங்கள நம்ம அக்கௌண்ட்டோடவே அவங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக போட்டுக்கலாம். நம்ம மினிமம் 500 ரூபாய், மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1,50,000 வரையும் இந்த அக்கௌண்ட்டில் போடலாம். நம்ம கட்ட வேண்டிய வருஷம் பார்த்திங்கன்னா 15 வருஷம். இப்போது நம்ம ஒரு வருடம் முழுவதும் சுத்தமாக பணமே கட்டலைன்னா நம்ம அக்கௌண்ட்டு வந்து இன்ஆக்டிவ் ஆகிடும். அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு 50 ரூபாய் கொடுத்தோம்னா இந்த அக்கௌண்ட்டை ஆக்டிவ் பண்ணுவாங்க. அதனால் மாதம் இது மாதிரி 1000 ரூபாய் சேவ் பண்ணுறீங்கன்னா கண்டினியூஸாக போடுங்க. 15 வருஷம் நம்ம போட்டாவே நம்ம 5,03,633 ரூபாவை சேவ் பண்ண முடியும். இப்போ இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா நம்ம இந்த ஸ்கீமில் லோன் வாங்கலாம். 3 வருஷம் கம்ப்ளீட் ஆச்சுன்னா நம்ம கட்டின அமௌண்ட்லேருந்து 25% நம்மளுக்கு லோனாக தராங்க. இதுவே வந்து நம்ம குழந்தைங்களுடைய படிப்புக்கு அப்படின்னு வாங்கும் பொழுது அதுலேயும் ஒரு சில அமௌண்ட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இது மாதிரி வந்து நம்ம குறைவாக வருமானம் வாங்குறவங்க நம்மளாலலாம் லட்சம்லாம் சேவ் பண்ண முடியாதுன்னு நம்ம நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு நிறைய ஸ்கீமை கொண்டு வராங்க. நம்ம கொண்டு வர ஸ்கீமில் நம்ம லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லேசியாக இருக்குது. ஷார்ட் டேர்மாக எதனா பெரிய அமௌண்ட்டு கிடைக்குமா அப்படின்னு தான் இப்போ நிறைய பேர் தப்பான வழியில் போய் பணங்களெல்லாம் வீணாக இழக்கிறாங்க. இது மாதிரி சிறிய அமௌண்ட்டை போட்டாலும் நம்ம லாங் டேர்மாக போடும் பொழுது அந்த அமௌண்ட்டை லட்சங்களாக மாற்ற முடியும். குறைவாக சேலரி வாங்குறவங்க இந்த ஸ்கீமில் நீங்கள் போடுங்க. இது கவர்மெண்ட் ஸ்கீமு, நம்மளுக்கு ரொம்ப பாதுகாப்பான ஸ்கீமு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.